அது அக்டோபர் 24 பென்சில்வேனியா, அமெரிக்கா. தன்னுடைய நெய்பர் ஒருத்தருடைய பிளாட்ல தங்கியிருந்த பிரசாத் அங்க ஹால்ல இருக்கிற அந்த சோஃபால கவலையான முகத்தோட உட்கார்ந்துருக்க, அவருக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ் அவங்களுக்கு தேவையான ஆன்சரை எதிர்பார்த்தபடி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் அனலைஸ் பண்ணதுல கிடைச்ச 13 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு பிரசாத். அதுல மொத்தமா 11 பெண்கள் 2 ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டோஸ் மற்றும் நேம்ஸ் இருக்கிற ஒரு லிஸ்ட பிரசாத் கிட்ட கொடுக்கறாங்க. அதை வாங்கி பார்த்த பிரசாத் இப்ப தகச்சு போய் போலீஸை பாக்குறாரு. அவர் அப்படி பாக்குறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸும், ஆமா பிரசாத், நீங்க இப்ப தங்கி இருக்கிற இந்த பிளாட்டில் இருக்கிற 2 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே உங்களோட வீட்டுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருந்த 40 வயதான கிருஷ்ணராஜ் மற்றும் 35 வயதான அவருடைய மனைவியை கை நீட்டி காட்டுறாங்க. சோ பிரசாத்தும் அவங்கள பார்த்துட்டு இப்ப போலீஸ் பக்கம் திரும்பி, சார், எங்க அம்மா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில இவங்க 2 பேரும் தான் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல நடக்கிருந்த அவங்க மகனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு எங்களை இன்வைட் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துலயே கிளம்பி போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே என்னுடைய குழந்தையும் அம்மாவையும் பாக்குறதுக்காக அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அதனாலதான் என்னுடைய பிளாட் முழுவதுமே அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸோ, இங்க பாருங்க பிரசாத், உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க மேல சந்தேகம் இல்லை அப்படின்னாலும் எங்களுடைய டவுட்டை நாங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும். மேலும் இந்த கேஸ்ல நாங்க கவனிச்ச ஒரு முக்கியமான க்ளூவை வச்சு நாங்க எங்களுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம். அதாவது உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு உங்களுடைய குழந்தையும் கடத்திட்டு போனது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ சில பேர் தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க இருக்கிற இந்த 5th ஃப்ளோர்ல இருக்கிற யாரோ சில பேர் தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆல்சோ அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணராஜ் மற்றும் அவங்க மனைவியுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மேலும் இந்த பிளாட் மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோர்ல இருக்கிற அத்தனை பிளாட்லயுமே நாங்க சர்ச் பண்றதுக்கான வாரண்ட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பிரசாத்தும் அவருடைய மனைவியும் ஆரம்பத்துல அதிர்ச்சி ஆனாலுமே அதுக்கப்புறமா போலீஸ் சொன்ன இன்வெஸ்டிகேஷன் டீடைலை வச்சு போலீஸ் சொல்றது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படி போலீஸ் சொன்ன அந்த க்ளூ மற்றும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் என்ன, அதை வச்சு எப்படி சஸ்பெக்ட் லிஸ்ட்டை அவங்க கம்மி பண்ணாங்க, அண்ட் இப்ப அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போற கிருஷ்ணராஜ் மற்றும் அவருடைய மனைவிக்கு இதுல தொடர்பு இருக்கா, இல்ல அந்த ஃப்ளோர் முழுவதுமே போலீஸ் சர்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறதால அந்த ஃப்ளோர்ல இருக்கிற யாராவது தான் இதுல தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற அமெரிக்கா மட்டும் இல்லாம மொத்த இந்தியாலையுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட பிரசாத் ஃபேமிலி மர்டர் கேஸ் உடைய செகண்ட் பார்ட்டை தான் ரொம்பவே டீடைல்டா இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். எஸ், இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல அந்த வீடியோவுடைய லிங்கை மேல கார்ட்ல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
பிரசாத்துடைய பிளாட் இருக்கிற அந்த ஃப்ளோர்ல மொத்தம் 10 பிளாட்ஸ் இருந்திருக்கு. அந்த 10 பிளாட்ஸுக்கு நடுவுல தான் அந்த அபார்ட்மெண்டோடைய மாடி படிகள் இருக்கும். அதாவது அந்த மாடி படிகளுக்கு இடதுபுறம் 5 பிளாட்ஸும் அந்த மாடி படிகளுக்கு வலதுபுறம் 5 பிளாட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த 5வது ஃப்ளோருக்கு வந்துட்டு போறவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த மாடி படிக்கட்டுக்கிட்ட ஒரே ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற லிஃப்ட்குள்ளேயும் ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. சோ இப்ப அந்த 2 கேமராவை வச்சு பார்க்கும்போது பிரசாத்துடைய குழந்தை கடத்தப்பட்ட அன்றைய நாள் அந்த ஃப்ளோர்ல இருந்து வெளியே போனவங்க மற்றும் அந்த ஃப்ளோருக்கு வந்தவங்க அப்படின்னு அவங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 67 பேரா இருந்திருக்கு. அதுல ஒரு 39 பேர் அந்த ஃப்ளோர்லயே தங்கி இருக்கிறவங்களாகவும் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ஒர்க் மற்றும் கொரியர் டெலிவரி பண்றவங்க அப்படின்னு ஒரு 8 பேர் அங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இப்ப ஆல்ரெடி இவங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ண போலீஸ்க்கு அவங்க யார் மேலேயுமே எந்த ஒரு சந்தேகமுமே வராம இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க யார்கிட்டயுமே காணாம போன பிரசாத்துடைய குழந்தை இல்லாம இருந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிரசாத்துடைய குழந்தை எங்க போயிருக்கும் அப்படின்னு தெரியாம இருந்த போலீஸ்க்கு அப்பதான் இந்த கேஸ்ல அவங்க சரியா விசாரிக்காம விட்ட அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்களுடைய ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த விஷயத்தை நம்மளுடைய SDI நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அது என்ன அப்படின்னா, பிரசாத்துடைய வீட்டில் இருந்த அந்த ஹால்ல கில்லர்ஸ் பிரசாத் கிட்ட பணம் கேட்டு மிரட்டி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லெட்டர்ல இருந்த ஒரு விஷயம் தான் இப்ப போலீஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. பிகாஸ் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த லெட்டருடைய ஸ்டார்டிங்லேயே இங்க பாரு சிவா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கும். அதாவது கடத்தப்பட்டது பிரசாத்துடைய குழந்தையா இருக்கிறப்ப அந்த லெட்டர்ல சிவா அப்படின்னு மென்ஷன் பண்ணி பணம் கேட்கப்பட்டிருக்கும். இப்ப ஆரம்பத்துல போலீஸுமே கூட உங்களுடைய பெயர் பிரசாத் தானே, அப்புறம் எதுக்காக சிவா அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பிரசாத்தோ எனக்கு சிவா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. பட் இதை கேட்ட போலீஸ் அப்ப பணம் வாங்க வர அந்த குற்றவாளிகளை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற பரபரப்புல இருந்ததால அந்த பெயரை பத்தி பெருசா கண்டுக்காம விட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முட்டு சந்தில போய் நிக்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சிவா அப்படிங்கிற பெயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. மேலும் அதை பத்தி மறுபடியுமே பிரசாத் கிட்ட கேட்கும் போதுதான் என்ன இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருமே சிவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுவும் அந்த லெட்டர்ல லதா அப்படின்னு பிரசாத்துடைய மனைவி பெயரும் இருக்கு அப்படிங்கறதும் எதை குறிக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளாட்ல இருக்கிறவங்க யாரோ தான், அதாவது பிரசாத் மற்றும் லதாவை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ சில பேர் தான் இந்த கிரைமை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க போலீஸ். ஆல்சோ இப்ப பிரசாத் இருக்கிற அந்த 5th ஃப்ளோருடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு பார்க்கும்போது ஒன்னு அன்னைக்கு லிஃப்ட்ல வந்துட்டு போன யாரோ தான் இந்த கிரைமை பண்ணிருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த லிஃப்ட்லயோ இல்ல படிக்கட்லயோ வராத அதே ஃப்ளோர்ல இருக்கிற யாரோ தான் அந்த கிரைமை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. மேலும் காணாம போன பிரசாத்துடைய குழந்தையுமே கூட அந்த ஃப்ளோர்ல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. அதனாலதான் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா பிளாட்ஸையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் பிரசாத்துடைய வீட்டுல கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு சொந்தமானவங்களுடைய டிஎன்ஏவையும் கலெக்ட் பண்ணி அதை அவருடைய வீட்டுல அவங்க அம்மாவுடைய உடல்ல இருந்த அந்த முடி கூடயும் டிஎன்ஏவை மேட்ச் பண்ணியும் பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய அந்த முயற்சிக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காம போகுது. பிகாஸ் அங்கிருந்த எந்த ஒரு பிளாட்ஸ்லயுமே பிரசாந்துடைய குழந்தை இல்லாம இருந்திருக்கு. மேலும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்தவங்களுடைய டிஎன்ஏவும் கூட டோட்டலா மேட்ச் ஆகாம போயிருக்கு. போலீஸ் இவ்ளோ சூப்பரா யோசிச்சுமே கில்லரை பக்கத்துல நெருங்கிட்டோம் அப்படின்னு இருந்துமே கடைசியில அகைன் அந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப போலீஸ் வேற ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த 5th ஃப்ளோர்ல இருக்கிற 11 ஆண்களுடைய டிஎன்ஏ எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதனால பர்டிகுலரா அந்த 11 ஆண்களுடைய டிஎன்ஏவை மட்டும் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபாரன்சிக் டீம் பிரசாத்துடைய வீட்டுல கிடைச்சது ஒரு ஆணுடைய முடியா இருக்குதான் அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி போலீஸுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்தவங்கல்ல 2 ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. இப்ப அந்த 2 ஆண்களும் இல்ல அப்படின்னு ஆயிருச்சு. சோ இப்ப அதே ஃப்ளோர்ல இருக்கிற மீதம் இருந்த 11 ஆண்களுடைய டிஎன்ஏவையுமே போலீஸ் செக் பண்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளோர்ல இருந்த சிசிடிவி கேமரா 2மே மாடி படிகளையும் லிஃப்டையும் மட்டுமே தான் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ஒரு பக்கத்துல இருக்கிற பிளாட்ல இருந்து இன்னொரு பக்கத்துல இருக்கிற பிளாட்டுக்கு வராண்டா வழியா போனாங்க
பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிருக்காது. அதனாலதான் பிரசாத்துடைய குழந்தை காணாம போன அன்றைய நாள் அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா பிளாட்ல இருந்த ஆண்களுடைய டிஎன்ஏ எடுத்து ஃபாரன்சிக் டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. அந்த 5th ஃப்ளோர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அதுல யாரெல்லாம் ஆண்களோ அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து ஃபாரன்சிக் டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃப்ளோர்ல இருக்கிற அத்தனை பேருடைய ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிளையுமே கூட வாங்கி அதையும் டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்புறாங்க. பட் அப்படி அனுப்பிட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த கேஸை கிராக் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் கால் ஒன்று அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அது சரியா அக்டோபர் 25, 2012, அதாவது பிரசாத்துடைய குழந்தை கடத்தப்பட்ட 3வது நாள். அன்னைக்கு காலையில டைம் ஒரு 6 மணி இருக்கும். பிரசாத் குடியிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஜிம் ஒன்று ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப 37 வயதான அந்த ஜிம்முடைய ட்ரெயினர் அந்த ஜிம்முடைய டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே சரியா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணவரு அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க டயர்டானா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவங்க போய் உட்கார்றதுக்கு அப்படின்னு ஒரு ரூம் இருக்கு. இப்ப அந்த ரூம்குள்ள அவர் போறாரு. அங்க லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுதுதான் அவருடைய ஷூ லேஸ் அவந்திருக்கிறத கவனிக்கிறாரு. சோ அதை முடிச்சு போடுறதுக்காக தரையில உட்கார்ந்தவரு அப்பதான் அங்கிருந்த ஒரு மர பெஞ்சுக்கு அடியில ஒரு ப்ளூ கலர்ல பேக் ஒன்னு இருக்கிறத நோட் பண்றாரு. இது என்ன புதுசா இங்க ஒரு பேக் இருக்கு, யாராவது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு திங்க் பண்ணவரு அத உள்ள இருந்து இழுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி ஓபன் பண்ண உடனே மேலாப்ல சீப்பு, பவுடர் டப்பா, ஒரு பெரிய தவல் அப்படின்னு இருக்கிறத பார்த்து அவருக்கு அது கூடவே சேர்ந்து துர்நாற்றமும் அடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப அந்த தவளை விலைக்கு பார்த்தவரு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அதுக்குள்ள இருந்தது ஒரு குழந்தையுடைய இறந்த உடல். இப்ப பயந்து போன அந்த ஜிம் ட்ரெயினர் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்படி இவரு பண்ண போன் கால் தான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கேஸை கிராக் பண்ற பிரேக் த்ரூவாவும் மாற ஆரம்பிக்குது. எஸ், ஜிம்ல இறந்து கிடந்த அந்த குழந்தைய வந்து பார்த்த போலீஸ் அது பிரசாத்துடைய குழந்தை தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த குழந்தை மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப யாரு அந்த பேக்கை கொண்டு வந்து அந்த ஜிம்முக்குள்ள வச்சது அப்படின்னு அங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற எல்லார்கிட்டையுமே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்த ஜிம் ட்ரெயினர் உட்பட அவங்க எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னும், பேக் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த பெஞ்ச் அகலமா இருந்ததால அடியில அந்த பேக் இருந்ததை நாங்க சரியா கவனிக்கல சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு இப்ப இன்னொரு யோசனை வருது. அந்த பேக்குக்குள்ளதான் குழந்தை இருந்திருக்கு அப்படிங்கறதால பிரசாத்துடைய பிளாட்ல இருந்து அந்த ஃப்ளோர்ல யாராவது அந்த ப்ளூ கலர் பேக்கோட நடந்து போறாங்களா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த ஜிம் இருக்கிற அந்த ஃப்ளோர்லயும் அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அப்பதான் பிரசாத்துடைய குழந்தை கடத்தப்பட்ட அன்றைய நாள் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:15 மணிக்கு அதே 5th ஃப்ளோர்ல இருந்து ஒரு இளைஞர் அந்த பேக்கை எடுத்துட்டு மாடி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போற ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. மேலும் அதே நபர் 15 நிமிடங்கள் கழிச்சு ஒரு 4:30 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுடைய என்ட்ரன்ஸை விட்டு வெளியே போறதையும் அடுத்த 2 மணி நேரத்திலேயே அந்த நபர் அந்த பேக்கோட மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதையும் அவங்க நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அதே நபர் அடுத்த நாள் காலையில 7:20 மணிக்கு சேம் அதே பேக்கோட ஜிம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றதையும் பட் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல கையில கொண்டு வந்த அந்த பேக் இல்லாம வெறும் கையை வீசிட்டு போறதையும் கவனிக்கிறாங்க. இப்ப அந்த எல்லா ஃபுட்டேஜ்லயுமே இருந்த அந்த நபர் யாரு அப்படின்னு செக் பண்றப்பதான் அது பிரசாத்துடைய பிளாட்ல இருந்து 2 பிளாட் தள்ளி இருந்த 26 வயதான ரகுநந்தா அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அடுத்த 1 மணி நேரத்திலேயே பிரசாத்துடைய வீட்டுல கிடைச்ச டிஎன்ஏ மற்றும் ஹேண்ட் ரைட்டிங் இந்த ரெண்டுமே அந்த ரகுநந்தா உடையதான் அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து ரிப்போர்ட்டும் கிடைக்குது. எப்படி ப்ரோ இன்னும் கைதே பண்ணல, அதுக்குள்ள எப்படி டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு யாராவதுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். போலீஸ் பிரசாத் தங்கி இருந்த அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ஆண்களுடைய டிஎன்ஏவையும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பியிருந்தாங்க இல்லையா, இவனுமே அதே ஃப்ளோர் தான் அப்படிங்கறதால அப்படிதான் ஆல்ரெடி இவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிருந்துச்சு. சோ அக்டோபர் 26 அன்னைக்கு ரகுநந்தாவை அவனுடைய பிளாட்ல வச்சு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆரம்பத்துல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சாதிச்ச அந்த ரகுநந்தா அவன் பேக்கை கொண்டு போற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் காட்டுனதுக்கு அப்புறமா தான் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அமெரிக்காவுடைய வரலாற்றுல முதல் முறையா ஒரு இந்தியருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனைக்கு காரணமா இருந்த அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.
ஆந்திராவில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ரகுநந்தா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அமெரிக்காவில் வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறான். பட் நல்ல சேலரி வாங்கினாலுமே அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு பெரிய கடன்காரனா மாற ஆரம்பிக்கிறான். அதாவது கேசினோ அப்படின்னு சொல்லப்படுற கேம்பிளிங் சென்டருக்கு போய் சூதாட ஆரம்பிக்கிறான். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி கையில் இருந்த பணத்தை எல்லாமே தொலைச்சது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அதையுமே கேம்பிளிங் பண்ணி தொலைச்சிருக்கான். சோ அவனுக்கு கடன் கொடுத்தவங்க அவனுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவனுக்கு தொடர்ச்சியா கால் பண்ணி பணத்தை திரும்ப கேட்கறாங்க. மேலும் பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய வீட்டுக்கே வந்து உன்னுடைய மானத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு மிரட்டவும் செய்யறாங்க. இப்படி அவன் லட்சக்கணக்கா பணத்தை சூதாட்டத்துல தொலைச்ச அந்த விஷயம் அவனுடைய மனைவிக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. சோ அவனுடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவளுடைய வீட்டுல சொல்லிடுவா. அப்புறம் நம்மளுடைய மானமே போயிரும் அப்படின்னு பயந்துருக்கான். அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பயத்துல இருந்தப்பதான் பக்கத்து பிளாட்ல இருந்தவங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அவனையும் அவனுடைய ஒய்ஃபையும் இன்வைட் பண்றாங்க. அப்படி அவன் அந்த பார்ட்டிக்கு போறப்பதான் அங்க பிரசாத்துடைய அம்மாவான சத்தியவதி பிரசாத்துடைய குழந்தைய தூக்கி வச்சுட்டு தனியா நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அப்பதான் அந்த குழந்தையுடைய கழுத்துல ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் இருக்குது அப்படிங்கறதையும் நோட் பண்றான். சோ அவங்க கிட்ட போய் நல்லவ மாதிரி மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு அவனுக்கு அந்த குழந்தையுடைய கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் உடைய மதிப்பு 8 லட்சம் ரூபாய் அப்படின்னும் ஆந்திராவில இருந்து வர்றப்ப பிரசாத்துடைய பேரண்ட்ஸ் தான் அதை அந்த குழந்தைக்கு கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. மேலும் பிரசாத்தும் அவனுடைய ஒய்ஃபும் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே நல்லா சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பிரசாத்துடைய அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிறான். சோ இப்ப அவனுடைய மனசுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் உருவாக ஆரம்பிக்குது. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பிரசாத்துடைய வீட்டில் இருக்கிற நகைகளும் அவனுடைய பேங்க் பேலன்ஸும் நம்மளுடைய கைக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதே முடிவோட போய் பிரசாத் வீட்டுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றான். அப்ப கதவை திறந்து பார்த்த பிரசாத்துடைய அம்மா வெளியில ரகுநந்தா நிக்கிறத பாக்குறாங்க. அட பர்த்டே பார்ட்டியில நம்ம கிட்ட நல்லா பேசின பையனாச்சே அப்படிங்கிற நம்பிக்கையில அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவனும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மா என்னுடைய ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு வளகாப்பு போடணும். சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஐடியா கேட்கறதுக்காக தான் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட பிரசாத்துடைய அம்மா இருப்பா நான் முதல்ல உனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப ஜெர்கின்ல அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு அவனுமே அவங்க பின்னாடியே மெதுவா போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நொடியில பின்னாடி இருந்து அவங்களுடைய வாயை பொத்தி அந்த கத்தியாலேயே அவங்களுடைய கழுத்துல குத்த ஆரம்பிக்கிறான். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அவன் கிட்ட இருந்து தப்பிக்க போராடுன பிரசாத்துடைய அம்மா அவனுடைய கண்ணத்திலையும் தலையிலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் அவனுடைய தலைமுடி அவங்களுடைய சேலையில ஒட்டி இருக்கு. பட் இப்ப கத்தியால குத்தப்பட்டு தரையில சரிஞ்சு விழுந்தவங்க அடுத்த சில நொடிகளையே ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு இறந்து போறாங்க. ஆனா அவங்க அப்படி கீழே விழுகிறப்ப கூடவே சேர்ந்து அவங்க கையில வச்சிருந்த ஒரு பாத்திரமும் கீழே விழுந்திருக்கு. சோ அந்த சத்தம் கேட்டு இப்ப பிரசாத்துடைய குழந்தை அழுக ஆரம்பிக்குது. இதுல பயந்து போனவன் குழந்தை அழுதா நம்ம மாட்டிக்குவோமோ அந்த அழுகை சத்தம் வெளியே கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய கர்ச்சீஃப் எடுத்து அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல ஒரு தவளை எடுத்து அதனுடைய வாயை பொத்தி கட்டவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பிரசாத்துடைய பிளாட்ல இருந்து அவனுடைய பிளாட்டுக்கு போய் தூங்கிட்டு இருந்த அவனுடைய மனைவிக்கு தெரியாம அங்கிருந்து ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு மறுபடியுமே பிரசாத்துடைய பிளாட்டுக்கு வரான். இப்ப அந்த பேக்ல துள்ளிட்டு இருந்த அந்த குழந்தைய வச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய தவளை வச்சு கவர் பண்ணவும் செய்யறான். மேலும் யாராவது அந்த பேக்கை திறந்தா கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேல பவுடர் டப்பா சீப்பு அப்படின்னு வச்சு மேட்ச் பண்றான். அதுக்கப்புறமா அங்க பெட்ரூம்ல சாவியோடு இருந்த கபோர்ட்ஸை திறந்து அதுல இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளையும் எடுத்துக்கிறான். கடைசியா ஒரு 4-5 பேர் வந்து குழந்தைய கடத்திட்டு போன மாதிரி அதுக்காக பணம் கேட்டு மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதி அதை அங்கிருந்த டேபிள்ல வச்சுட்டு அந்த பேக்கோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி கிளம்பி டவுனுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து நேரத்தை கடத்த ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அங்கிருந்து டாய்லெட் குள்ள போய் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கறான். பட் அப்பதான் குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனடியா அந்த குழந்தையுடைய வாயை பொத்தி இருந்த அந்த தவளை எடுத்துட்டு குழந்தையுடைய இதய துடிப்பையும் நாடி துடிப்பையும் செக் பண்ணி பார்க்கறான். பட் அது ரெண்டுமே மௌனமா இருந்ததால தவளை வச்சு வாயை பொத்துனதால குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பயப்பட ஆரம்பிக்கிறான்.
இப்ப ஆரம்பத்துல அந்த லெட்டர்ல அவன் எழுதி வச்ச மாதிரி அவன் சொன்ன இடத்துக்கு பிரசாத்துடைய மனைவி வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு குழந்தைய திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அவன் திங்க் பண்ணியிருக்கான். பட் இப்ப குழந்தை இறந்து போயிருச்சு அப்படிங்கறதால அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேக் எடுத்துட்டு அவனுடைய பிளாட்டுக்கே வந்திருக்கான். அந்த பேக்கை அவனுடைய மனைவிக்கு தெரியாம பெட்ரூமுடைய கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் டெய்லி ஒர்க் அவுட் பண்ற அந்த ஜிம் அவனுடைய ஞாபகத்துக்கு வருது. சோ மறுநாள் காலையில அந்த பேக்கை எடுத்துட்டு நேரா அந்த ஜிம்முக்கு போனவன் அங்க கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துட்டு அங்க இருக்கிற யாருமே கவனிக்காத ஒரு டைம்ல அந்த பேக் எடுத்துட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ற ரூம்குள்ள போய் அங்கிருந்த பெஞ்சுக்கு அடியில அந்த பேக்கை மறைவா வச்சுட்டு மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி அவனுடைய பிளாட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். அதாவது யாரோ ஒருத்தர் அந்த பேக்கை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாக்குற எல்லாருமே நினைக்கட்டும் அப்படிங்கறதா அவனுடைய பிளானா இருந்திருக்கு. பட் அப்படி பிளான் பண்ணவன் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அவனை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் மறந்துருக்கான். இப்ப அவன் பிரசாத்துடைய வீட்டுக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்குமே அவனுடைய கை மற்றும் கால்கள்ல குளிருக்கு போடுற மாதிரியான ஷாக்ஸ் அண்ட் கிளவுஸ் அவன் போட்டிருந்ததால அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபுட் பிரிண்ட் இது எதுவுமே கிரைம் நடந்த வீட்டுக்குள்ள கிடைக்காம போயிருக்கு. எல்லாத்துக்குமே மேல இவ்வளவு தப்பையுமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பிளாட்ல இருந்த எல்லாரு கூடயுமே சேர்ந்து பிரசாத்துடைய குழந்தையை தேடுற மாதிரி அந்த குழந்தையுடைய மிஸ்ஸிங் நோட்டீஸ அந்த டவுன் ஃபுல்லா இவனே ஒட்டவும் செஞ்சிருக்கான். சோ அவனுடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவனுடைய வீட்டுல இருந்த அவன் திருடின நகைகளையும் அவன் கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியையும் போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் 2014 நவம்பர் 20 அன்னைக்கு அமெரிக்காவுடைய கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு அமெரிக்க வாழ் இந்தியருக்கு அதாவது ரகுநந்தாவுக்கு முதல் முறையா டெத் சென்டென்ஸை தீர்ப்பா கொடுத்திருக்கு. எஸ், அது வரைக்குமே அமெரிக்கன் கோர்ட் எந்த ஒரு இந்தியருக்குமே இந்த டெத் சென்டென்ஸை கொடுத்ததே கிடையாது. சோ அந்த லிஸ்ட்ல முதல் ஆளா இடம் பிடிச்ச ரகுநந்தா மரண தண்டனைக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு பிரசாத்துடைய ஃபேமிலியும் அமெரிக்க வாழ் இந்திய மக்கள் எல்லாருமே ஆறுதல் அடைறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது 2015 பிப்ரவரி மாசம் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பென்சில்வேனியா ஸ்டேட்டுடைய கவர்னர் ரிலீஸ் பண்றாரு. அதாவது மரண தண்டனையால தவறு செய்யாதவங்களும் கூட சில சமயம் தண்டிக்கப்படுறாங்க. மேலும் மரண தண்டனை கைதிகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய அப்பீல் பெட்டிஷனை விசாரிக்கிறதுக்கும் அரசுடைய பணம் நிறையவே செலவாகுது. சோ இனிமேல் பென்சில்வேனியால டெத் வாரண்ட்டுக்கான ஆர்டர்ல நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. இதை கேட்ட அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலருமே இது நீதிக்கு எதிரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னும் இரக்கமே இல்லாம ஒரு வயதான பெண்ணையும் பிஞ்சு குழந்தையும் கொலை பண்ண ரகுநந்தா இதனால தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. யுஎஸ்ஏ உடைய சட்டப்படி ஸ்டேட் கவர்னர் சைன் பண்ணாம டெத் பெனல்ட்டியை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதால இப்ப வரைக்குமே ரகுநந்தாவுக்கான மரண தண்டனையும் நிறைவேற்றப்படாம அப்படியே தான் இருந்துட்டு வருது. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பல கேசஸ்ல ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே சரி எங்க கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ நகை இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் பிரசாத்துடைய அம்மா யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு. அதே போல தேவையில்லாத இடங்களுக்கு நிறைய நகைகளை போட்டுட்டு போகாதீங்க. அது மட்டும் இல்ல இந்த கேஸ்ல சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு புதை குழியில மட்டும் ரகுநந்தா மாட்டாம இருந்திருந்தான் அப்படின்னா அவனுமே கண்டிப்பா ஒழுங்கா வாழ்ந்திருப்பான். அவனால பாதிக்கப்பட்ட எதுவுமே அறியாத பிரசாத்துடைய ஃபேமிலியும் இப்ப நிம்மதியா இருந்திருக்கும். மேலும் பூனைவாளை விட்டுட்டு புலிவாளை பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி கடன் தொல்லைக்கு பயந்து போய் மன்னிக்கவே முடியாத 2 கொலைகளை பண்ணிட்டு இப்ப வரைக்குமே வாழ்வோமா சாவோமா அப்படின்னு தெரியாம அவன் கம்பி எண்ணிட்டும் இருக்கான். சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ்ல சாதாரண ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு குடும்பத்தையே அழிச்சதை பத்தி உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.